கொண்டக்கடலையை வச்சு அட்டகாசமான சுவையில் ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காலையில் இட்லி தோசைக்கும் சரி, மதியம் ரைஸ்க்கு, நைட்டு சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை இந்த குருமா ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி இதே குருமாவை செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ருசி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 7லேருந்து 8 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீமியான பதத்துக்கு இந்த குருமா கிடைக்கும். அடுத்து ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி சேர்த்திங்கன்னா தான் இந்த குருமாவோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 6-7 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை முதல்ல நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குருமா ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டிங்கனாலே போதுமானது. பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த தூள் இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயிலேயே இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் 3 நல்லா பழுத்த தக்காளியை இது போல் கொரகொரப்பாக மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம அரைச்சி சேர்க்குறதால சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை லேசாக கலந்து விட்டுருங்க. தேங்காய் முந்திரிலாம் சேர்க்குறதால இந்த குருமா நல்லா க்ரீமியான பதத்துக்கு நல்லா கெட்டியாக வருங்க. பாருங்கள், இது நல்லா கலந்து விட்ட பிறகு நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்ச 150 கிராம் அளவுக்கு மூக்கல்லையை சேர்த்துக்கிறேன். நான் கருப்பு மூக்கல்ல சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வெள்ளை மூக்கல்ல கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மூக்கல்ல இல்லாமல் வேறு எந்த பயிர் வகைகள், பச்சை பட்டாணி, காராமணின்னு எதை வேணாலும் சேர்த்து நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மூக்கல்லையே வேக வச்சுட்டு 2 விசில் வர வச்சு வேக வச்சுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதை ஊற வச்சுட்டு அதை அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விடுங்க. இந்த குருமா உங்களுக்கு எந்த திக்கான பதத்துக்கு தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணியை கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்லா திக்கான பதத்தில் தான் இருக்குது. இப்போ கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. 3 விசில் வரட்டும். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள், இப்போ ஒரு 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லியும் தூவிட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் எல்லோரும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.